வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட்ஸ் மெனுவில் உள்ள கான்டூர் டூலை பற்றி. கிளிக் பண்ணிங்கன்னா கான்டூர் டக்கர் ஓப்பன் ஆகும். இதில் 3 டைப் இருக்குது: டு சென்டர், இன்சைட், அவுட் சைடு. இந்த ரவுண்டு செலக்ட் பண்ணிக்கிறோம், ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் டு சென்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகிக்கும். இந்த ஒவ்வொரு ரவுண்டுக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஆப்செட். இதை நீங்கள் வந்து குறைச்சிக்கவும் முடியும், அதிகப்படுத்திக்கவும் முடியும். இப்போ இதுக்கு ஃபில் பண்ணிங்கன்னா இந்த மாடலாக மாறி இருக்கும். ஆப்செட் வேல்யூ கம்மி பண்ணிங்கன்னா அது 3D எஃபெக்டாக மாறிக்கும். பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. இதே எஃபெக்ட் நீங்கள் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், மெஜந்தா ஃபில் பண்ணியிருக்கோம், அப்ளை கொடுக்குறீங்க. இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 3D எஃபெக்ட் மாறி இருக்கிறது. இது வந்து டெக்ஸ்ட்டுக்குன்னு இல்லை, நீங்கள் ஆப்ஜெக்ட்லேயே கலர் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கு வேறு கலர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிக்கும். நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இன்சைட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆப்ஜெக்டோடைய ஆப்செட் எவ்வளோ கொடுக்கணும்னு நம்ம கொடுத்துக்கலாம். வேல்யூ வந்து 2 mm கொடுத்துக்கிறோம். அதோட ஸ்டெப்ஸு, இந்த வேல்யூலேருந்து நமக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னு 5 கொடுத்துக்கலாம். அப்ளை கொடுக்குறீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 2 mm உங்களுக்கு வந்து 5 ஸ்டெப்ஸு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்து அவுட் சைடு கிளிக் பண்ணுறீங்க, அப்ளை கொடுக்குறீங்க. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அவுட் சைடில் உங்களுக்கு எஃபெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்தது கான்டூர் கலர் கிளிக் பண்ணுறீங்க. டைரக்ட் பாத், கிளாக் வாய்ஸ் பாத், கவுண்டர் கிளாக் வாய்ஸ் பாத். இப்போ கிளாக் வாய்ஸ் பாத் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை கொடுக்குறீங்க. இப்போ எஃபெக்ட் எப்படிங்கன்னா இந்த ப்ளூவிலிருந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இந்த எல்லோ வரைக்கும் உங்களுக்கு ஷேடு இருக்குது. இந்த ப்ளூ டு எல்லோ வரைக்கும் ஷேடு இருக்கும். அதுவே கவுண்டர் கிளாக் வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா இதோட ஆப்போசிட் இந்த சைடு வந்து உங்களுக்கு மாறிட்டு வரும். அப்ளை கொடுக்குறீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கலர் மாறிக்க நல்லா தெரியும். இதான் இது. அடுத்ததாக இருக்கிறது கான்டூர் அக்ஸலரேஷன். இது என்னன்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, இந்த 5 ஸ்டெப்ஸு, அந்த ஸ்டெப்ஸுக்குள்ள டைரக்ஷன், இந்த ஸ்பேஸிங் வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்க முடியும். அடுத்து இதோட கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷேடு, அந்த கலரை மாற்றிக்கவும் முடியும். இப்போ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க, அப்ளை கொடுக்குறீங்க. இப்போ மாறி இருக்கு இல்லைங்களா ஆப்ஜெக்ட், அதே போல் இந்த ட்ராக் பண்ணுறீங்க, அப்ளை கொடுக்குறீங்க, மாறி இருக்கு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் அக்ஸலரேஷனில் நீங்கள் எது மூவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே மூவ் ஆகுது இல்லைங்களா. அது நமக்கு 2 மூவ் ஆக வேண்டாம், ஒன்றா மூவ் பண்ணால் போதுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் அக்ஸலரேஷன்ஸ் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் அக்ஸலரேஷன் ஆகுத்துறோம். அப்ளை கொடுக்குறீங்க. பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மட்டும் நான் வந்து கலர் எந்த இது மாற்றமே ஆயிருக்காது. சென்டர் வச்சுக்கோ, அப்ளை ஃபில் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மாதிரி கலர் இருக்கு இல்லைங்களா, அதை ரைட் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ கலர் ரெட்டு வந்தீங்கன்னா ஓவராலாக மாறி இருக்கு. திரும்பி இப்படி மாற்றிட்டு அப்ளை கொடுக்குறீங்க. இப்போ எல்லாம் மாறி இருக்கு. அது மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் வைக்கிறீங்களோ அந்த கலர் ஷேட் மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த கான்டூர் எஃபெக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஒன்றும் வேண்டாம், பழையபடி எனக்கு ஆப்ஜெக்டாக வந்தால் போதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ப்ராப்பர்ட்டி பாரில் கிளியர் கான்டூர் கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் ஆயிரும். அடுத்து இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப, எப்பவுமே நான் இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெசன்ஸ், இதில் ஆல்ரெடி டிஃபால்ட் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ப்ரெஸ் குறி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடு, நீங்கள் என்ன எஃபெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். மைனஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெசன்ட் வந்து டெலீட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் வேண்டான்னா கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து தனித்தனியாக எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. எனக்கு தனித்தனி ஆப்ஜெக்டாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரேஞ்ச் மெனுவில் பிரேக் கான்டூர் குரூப் ஆர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ தனித்தனி ஆப்ஜெக்டாக பிரிஞ்சிருக்கும். அன்குரூப் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா?